தமிழகத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய நீரேற்று நிலையம் வாயிலாக நீர் விநியோகிக்கும் திட்டம் தமிழ்நாடு குடிநீர் வாரியத்தால் அதிகம் செயல்பாட்டில் உள்ளது. ஆனால் விவசாய பயன்பாட்டுக்கு நீரேற்று நிலையம் வாயிலாக நீர் விநியோகிப்பது இதுவே தமிழ்நாட்டில் முதல் முறையாகும். பவானி ஆற்றில் உபரியாக வெளியேறும் நீரை காளிங்கராயன் அணைக்கட்டு பகுதியில் தேக்கி ஆண்டுக்கு 70 நாட்கள் வினாடிக்கு 250 கன அடி வீதம் 1.5 TMC நீரை பெற திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இத்திட்டத்துக்கென 6 இடங்களில் நீரேற்றும் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் 106 கிலோமீட்டர் தூரத்துக்கு அழுத்த சக்தி மூலம் நீர் அனுப்பப்படுகின்றது என்றும் இந்த திட்டத்தின் பிரகாரம் 3 மாவட்டங்களில் 1045 குளப்பகுதிகளில் நீர் செறிவூட்டுவதற்காக 1065 கிலோமீட்டர் நீளத்திற்கு விவசாய நிலங்களினூடாக நிலத்தடியில் குழாய் பதிக்கப்பட்டுள்ளது. இதன் வாயிலாக 24,500 ஏக்கர் விவசாய நிலம் பயன்பெற திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழை, பவானி ஆறு சார்ந்த பெரும்பள்ளம், குண்டேரி பள்ளம், வரட்டு பள்ளம் போன்ற பகுதிகளில் பெய்யும் மழை என மழை அளவை கணக்கிடும் போது 83 விழுக்காடு இந்த திட்டம் வெற்றிகரமாக அமையும் என பெறுபேறு பெற்ற இந்த திட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது.